வணக்கம் மக்களே. ஒரு காலத்துல எப்ப சாப்பிட்டாலும் பொரிச்ச மீன் இல்லாம சாப்பிடாத ஒரு மன்னன் இருந்தான். ஒரு நாள் கடல் கொந்தளிப்பு அதிகமா இருக்கிறதுனால மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போகவே இல்ல. அன்னைக்கு மீன் பொரியல் இல்லாததால மன்னன் அன்னைக்கு காலையில, பகல்ல, மாலையில இப்படி 3 வேளையும் சாப்பிடவே இல்ல. பொரிச்ச மீன் இல்லாததால மன்னனுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. உடனே ஒரு மீனாவது கொண்டு வந்து தருபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும்னு ஊரெல்லாம் தண்டோரா போட சொன்னான். கடல் கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. இந்த தண்டோரா அறிவிப்பை கேட்ட ஒரு மீனவன் அந்தி நேரத்துல கடலுக்கு போய் வலைய வீசி ஒரு கொழுத்த மீனை பிடிச்சு அதை எடுத்துக்கிட்டு மாளிகைக்கு வந்தான். மீனோடு வந்த மீனவனை பார்த்த மாளிகை பாதுகாவலன் கதவை திறந்து அவனை போக விட்டான். உள்ளே போன மீனவன் மாளிகை பொறுப்பாளரிடம் பக்கத்துல போனான். அவன் அனுமதிச்சா மட்டும்தான் இந்த மீனவன் மன்னரை பார்க்க முடியும். மாளிகை பொறுப்பாளர் என்ன சொன்னான் தெரியுமா? உனக்கு கிடைக்கிற பரிசுல பாதி நீ எனக்கு கொடுக்கறதா இருந்தா நான் உன்னை உள்ள விடுறேன் அப்படின்னா. இல்ல சாமி, 10ல் 1 தர்றேன் அப்படின்னா மீனவன். செல்லாது செல்லாது, நீ பாதி தந்தா தான் நான் கதவை திறப்பேன் அப்படின்னா. ஒரு வழியா சரின்னு ஒத்துக்கிட்டான் மீனவன். அந்த மாளிகை பொறுப்பாளர் உடனே மன்னன்ட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு தகவல் சொல்றான். மீனோடு நிக்கிற மீனவனை பார்த்த மன்னன் அந்த மீனை வாங்கிக்கிட்டு சமையல் அறைக்கு போனான். அந்த மீனை நல்லா பொரிச்சாங்க. அப்புறம் அதை வயிறார சாப்பிட்டுட்டு வெளியே வந்த மன்னன், மீனவனே, மீனை பிடிச்சு கொடுத்து வந்து என்னோட பசியை போக்கிட்ட. உனக்கு விலை மதிக்க முடியாத சிவப்பு நிற வைரமா, இல்லை அரண்மனையில் வேலையா, இல்லை என் அரசியின் மனைவியினுடைய அழகான வேலைக்காரியா, எது வேணும் சொல்லு அப்படின்னு மன்னர் கேட்டார். உடனே மீனவன் சொல்றான், எதுவும் எனக்கு வேண்டாம். ஆனா உங்களின் சவுக்கடியிலிருந்து ஒரு 20 சவுக்கடி எனக்கு வேணும் மன்னா அப்படின்னா. மன்னர் அதை கேட்டுட்டு ஆச்சரியப்படுறாரு. இவன் என்னடா சொல்றான்? இவன் என்ன அப்பாவியா இருப்பான் போல இருக்கே என்ன நினைச்சுக்கிட்டு, அதாவது உனக்கு 20 சிவப்பு நிற கற்கள் வேணுமா, இல்ல 20 யானைகளா, அல்லது 20 குதிரைகளா, என்ன வேணும் சொல்லு. இல்ல இல்ல மன்னா, எனக்கு 20 சவுக்கடியே போதும் அப்படிங்கிறான். என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் சொன்னதை நிறைவேற்றணும். ஆனால் நீ கேட்டதை கொடுக்கறது என்னோட கடமை வேற அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் தன் வேலையாளரிடம் சொல்லி மீனவனை மெல்லமா அடிக்க சொன்னான். அவனும் மெல்லமா மீனவனை அடிச்சான். இல்லை இல்லை மன்னா, மெதுவா இல்லை, கடுமையா அடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு மீனவன் சொல்றான். மன்னர் உடனே வேற வழி இல்லாம சவுக்கால் அடிக்க உத்தரவிட்டாரு. படை வீரன் 10 சவுக்கடி கொடுத்ததும் மீனவன் கொஞ்சம் விலகி போனான். மன்னர் உடனே, ஐயோ கடுமையா அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டான். இல்லை மன்னா, மற்ற 10 சவுக்கடியையும் உங்கள் மாளிகை பொறுப்பாளர் தான் பெறணும். அதனால தான் நான் விலகி நின்னேன் அப்படின்னா. மாளிகை பொறுப்பாளரை கூப்பிட்டாங்க. மன்னா, நான் மீனவனுக்கு கிடைக்கிற பரிசில தான் பாதி கேட்டேன், தண்டனை இல்லையே அப்படின்னா அந்த மாளிகை பொறுப்பாளர். மீனவன் வாதாடினா, இதுதான் எனக்கு கிடைச்ச பரிசு. மன்னர் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்புனாரு. நீதிமன்றத்தில் இருந்த இளவரசி இந்த 2 பேரோட வாதங்களையும் கேட்டாங்க. பிறகு தீர்ப்பு சொன்னாங்க. மாளிகை பொறுப்பாளரும் அந்த மீனவனும் மன்னருக்கு மீனை கொடுக்கறதுல பங்குதாரர்கள். ஓகேவா? மீனவன் தனக்கு கிடைப்பதில் பாதி தருவதாக ஒத்துக்கிட்டான். மாளிகை பொறுப்பாளரும் ஒத்துக்கிட்டார். அப்படி பார்த்தா இறுதியில் வருவது லாபமோ நஷ்டமோ இருவருக்கும் பங்கு கொடுக்கணும். அதன்படி மாளிகை பொறுப்பாளர் 10 கசையடி பெற வேண்டும் என்பதே தீர்ப்பு. மன்னர் தீர்ப்பை ஏற்று மாளிகை பொறுப்பாளருக்கு 10 கசையடி கொடுத்துட்டாரு. இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக மாளிகை பொறுப்பாளரை நீக்குவதோடு மீனவனையே மாளிகை பொறுப்பாளராக நியமித்து கௌரவப்படுத்தினார் மன்னன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன், காசாவயல் கண்ணன்.